டு மை சேனல். இப்போது நாம் யாரை பற்றி பேசுவோன்னா, அந்த திருட்டு இளவரசனையுமே அந்த அழுக்கு பெண்மணியோட சமையலை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த திருட்டு இளவரசனோட மனைவி யார் யாருன்னு கேட்டிங்க. நான் அதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரசிகர்களின் பல லட்சம் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த வீடியோ நான் போடுறேன், பார்த்துங்க. இது இளவரசனோட சேனல்லே இருக்குது. அது என்னென்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டுக்கு திருப்பி நான் என்னுடைய உரையாடலை தொடங்குகிறேன். மறக்காமல் பாருங்கள். தங்கமயிலு, உங்கள் பேர் என்ன? தனுவிஷ்ணு. அவங்க யாரு? அம்மா. நான் யாரு? பக்கத்து வீட்டு அம்மா. அவங்களும் அம்மா தான் சாமி உனக்கு. எனக்கு 2 அம்மாவா? ஆமா சாமி, நீ கொடுத்து வச்சு சாமி. அதாவது பார்த்துருப்பீங்க, அந்த அழுக்கம்மாமே இளவரசனோட முதல் மனைவி உட்காந்துட்டு, உன் பேர் என்ன சாமி அப்படிங்கிறாங்க. தனுவி அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மாங்கிறாங்க. அந்த அழுக்கு பெண்மணியை நீ யார் மனைவி? பக்கத்து வீட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையிலுமே அந்த பக்கத்து வீட்டு அம்மா தான். அப்புறம் இல்லை, இவங்களும் உனக்கு அம்மா தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவங்களுக்கும் உனக்கு அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இதுதான் இளவரசனோட முதல் மனைவி. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேங்க, இளவரசனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்துட்டு ஒரே நாளில் கல்யாணமானவர் தான் அந்த அழுக்கு பெண்மணி. காயத்ரின்னு சொல்ல முடியாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு பெண்மணியுமே அழுக்கணுமே 2 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த திருடி இருக்கிற பணத்தை எங்கே கொண்டே இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், தீவிர ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை முதல் மனைவிக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சில பேர் இருக்கிறாங்க, அவங்க சகாக்கள் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பாவத்தெல்லாம் எங்கேயும் கொண்டு போய் கழுவ முடியாது. இளவரசனோட முதல் மனைவி எங்கேருந்து எடுத்தீங்கன்னு பார்த்தீங்களா? அவனோட சேனல்லே இருக்குது. 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு வேடிக்கைன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ யாருன்னு கேட்பாங்களே, இதுதான் இளவரசனோட முதல் மனைவி. அப்புறம் அந்த குண்டம்மா அழுக்கு பெண்மணியோட சமையல் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பூரி சப்பாத்தி சுடுவீங்க. சுடும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த மாவு பெறத்துக்கு ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஒரு சீட்டோ வச்சு இது பண்ணுவீங்க. ஆனால் இந்த அழுக்கு பெண்மணிக்கு சுத்தம் எதுவும் கிடையாது. சூரத்தனமான பெண்மணி, அழுக்கியும் தான் சொல்லணும். மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற திருடி. அப்புறம் அழுக்கச்சி அங்கே உட்காந்துட்டு குழந்த வாஷ் பேஷனில் விளையாண்டுக்குது. அந்த திருட்டுக்கார வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறா. அந்த நிலத்தில் அப்படியே உட்காந்துட்டு பூரி சுடுது. என்ன பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்குது. இதுதான் அந்த அழுக்கச்சியோட வேலை. அந்த அழுக்கு பெண்மணிக்கு இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? மக்களையா மாற்றிட்டு திருடிட்டு வயிறும் வாயும் வளர்த்தி அந்த மூஞ்சியெல்லாம் அப்படியே வெடித்து செதறும் கொஞ்ச நாளில். ஏன்னா கொஞ்சம் நஞ்ச பாவமெல்லாம் பண்ண கிடையாது. அப்புறம் இளவரசனோட முதல் கல்யாணத்தை பற்றி இவங்க குடும்பத்தார்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சரே வராதுங்க. இது சொல்லும்போது மட்டும் தூக்கு போட்டு செத்துடுங்கடாங்க. இளவரச சாதாரணப்பட்ட ஆள் மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இளவரசனோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பனியன் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தா குடிக்கிறது, அப்புறம் ரகலை பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதுதான் இளவரசனோட வாழ்க்கை வரலாறு. அப்புறம் வரலாறுங்கிற பேரில் ஒரு மொக்கையான வீடியோ போட்டிருப்பார் சில நாட்களுக்கு முன்பு. அந்த அழுக்கனும் இந்த அழுக்கியும், குண்டம்மா என்கிற அழுக்கியும் குடிக்கிறத பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் இளவரசனுக்கு எந்த இடத்துலையுமே அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ குடும்ப உறுப்பினர்களோ எந்த இடத்துலையும் ஒழுக்கத்தக்கத்து கொடுக்கல. இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான யூடியூபர். அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடி என்னையவே டார்கெட் பண்ணுற அப்படிங்கிற இந்த ஆளை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆள் சில நாட்களுக்கு போது எனக்கு ஒரு சவால் விட்டான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா அப்படின்னு சவால் விட்டார். அன்னைக்கு முடிவு பண்ண வந்தேன் நான். உனக்கு நான் ஒரு ஆளான்னு நான் காட்ட போகிறேன். பல பேர்த்த மிரட்டுறதுன்னா இழிச்சவன் இருக்கிறானுங்க, அவங்கள போய் மிரட்ட முடியும். பெருமானூரில் உள்ள துறவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் போய் மிரட்டினா இளவரசனோட கதி அதோ கதி தான். அது அவங்களுக்கே தெரியும். அப்புறம் என்னோடய வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டிங்கன்னா, குடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒன்று ஏதாவது சிரித்து பேசினா அண்ணான்னு சிரித்து பேசினா, அப்புறம் அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசுறது. இதை சொன்னதாருன்னா அவங்க அருமையான அழுக்கு பெண்மணி காயத்ரி. என் கணவருக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்லைங்க,
அவருக்கு வேறு பெண்கள் கூட பழக்கமெல்லாம் இருக்குது. அதை நான் சொன்னால் சண்டை வருது அப்படின்னா, இளவரசர் சாதாரணப்பட்ட ஆள் மட்டும் நினச்சிக்க, அவனுக்கு ஒரு திறமை கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இத்தனை நாள் வந்து மக்களை காப்பாற்றுறேன்ட்டு அந்த அந்த அழுக்கியும் அப்படியே வசியம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சுய அறிவு எதுவுமே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவங்க தான் கொடுக்கணுங்க. நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் பொதுநல வழக்காக போடலான்னா நான் ஏன் வேலையை விட்டு போட்டு அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கணும். அது அவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியலையேன்னு எனக்கு தெரியல. இப்போ யூடியூப்பில் கோழைகளுக்கு இடமில்லை. கோழைகளுக்கு யூடியூப்பில் இடமே இல்லை. பயக்கிறா, மிரட்டுறா, இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு யூடியூப்பில் இடம் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிற வலைதளத்துக்குள்ளேயே வரக்கூடாது. இல்லை இவனெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு பயப்படுறாங்கன்னா அதை எனக்கு சிரிப்பு தாக்க முடியல. நான் ஒருத்தக்கிட்ட காட்டினேன், இவனை பற்றி காட்டினேன். அது இப்போ நல்லா வரா, இவன் யாருன்னு கேட்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு இவனோட சேனலை பற்றியே தெரியாது. அப்புறம் இவனோட சேனலில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் போய் பாருங்கள். போய் முதுகெலும்பில்லாத பெண்களே நீங்கள் போய் இளவரசங்கிட்ட போய் கேளுங்க. அண்ணா உங்களுக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணா நீங்கள் மருந்து சேல்ஸ் பண்ணிங்க இல்லைங்க, அது உண்மையான விலையை சொல்லுங்கள். அதோட ஸ்டேட்மெண்ட்டு வெளியிடுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? அண்ணா நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு இல்லைங்க, அந்த ஜிஎஸ்டி எங்கேங்க? அண்ணா நீங்கள் லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு இல்லைங்க, அந்த லைசன்ஸ் எங்கேன்னு கேளுங்க. ஆனால் அந்த திருட்டு போதை அரசன்கிட்ட எந்த பதிலும் வராது. அந்த அழுக்கிக்கிட்ட போய் கேளுங்க. இப்படியெல்லாம் வயிறு வாயை வளர்த்துக்கிய குண்டம்மா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, ஒரு பொம்பளையா அப்படின்னு கேளுங்க. ஏமாத்துறவங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பாங்க. சரி, இவர் ஏமாத்தினா அந்த அக்காவுக்கு எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கும்போது வயிற்றுச்சல் அப்படிங்கிறாங்க. எனக்கு கூலி வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஓ, இவர் ஒரு கூலிக்கார. இவரே சொல்கிறாரு, எந்த ஒரு வேலையும் இல்லை, நான் உங்களுக்கு வேண்டி பெட்ரோல் அடிச்சு செலவுனா, பெட்ரோல் அடிச்சது எதுக்கு ஏன் நீ போகிற? அப்புறம் டாக்டரு அந்த 10 நிமிஷம் ஆடியோவில் என்ன சொல்லிக்கிறான், அவனை ஒரு குடியாரங்க, அவனை ஒரு ஃப்ராடுங்க, அவனை பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்குது, அவனெல்லாம் எங்கேங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். இலவசனோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து, குடிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 5 வருஷமாக எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கணவன் மனைவி பித்தலாட்டம் போட்டு மனைவி கையால் அடி வாங்கிறது கணவன் வீட்டில். அப்புறம் கணவன் மனைவி பிடிச்சி அடிக்கிறது, அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது. இதுதான் இவரோட கண்டென்ட். எல்லா ஒரு யூடியூப்பில் நீங்கள் போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது நம்ம வீடு, அப்பா மகன் ஒரு சேனல், அப்புறம் இந்தியா குட்டி, துர்கா காந்தி, நிறைய சேனல் இருக்குதுங்க. அவங்க சேனலை பற்றி வச்சுக்க எந்த வித ஆபாசம் இருக்காது, எந்த இடத்துல ஆபாசம் இருக்காது. ஆனால் இவங்க குடும்பத்தில் முழுக்க ஆபாசம்தான். பொதுவாக நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு தப்பு பண்ணும்போது அது கண்டிக்க வேண்டிய உரிமை யாருக்கு இருக்குன்னா, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது. இவங்க அப்பா வருவார், அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் எந்த இடத்துலையுமே இவர் அவருக்கு அட்வைஸே பண்ண கிடையாது. அப்புறம் இவங்க அம்மா பற்றி சொல்லணும்னா, ஆன்மீகத்தில் ஊறி போன ஒரு அம்மான்னு சொல்லலாம். ஆனால் பையன் இத்தனை பேர்த்த ஏமாற்றிருக்கிற இவங்க அம்மா எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுன்னு தெரியல. அப்புறம் இவங்க அம்மாவோட ஆஃபீஸில் இருக்க அதிகாரி அந்த பொறுக்கி பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும். திருடனை பற்றியுமே ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்தால் லட்சுமி கடாட்சம். ஆனால் இந்த அழுக்கட்சி திருடியும் சொல்லலாம், மக்களை ஏமாத்துற திருடி. ஏன்னா மக்கள்கிட்ட வித்துட்டதே இந்த பெண்மணி தான். மருந்து வாங்கி வச்சுங்க, பல குடும்பத்தை காப்பாற்றி வச்சுங்க, அந்த புண்ணியமெல்லாம் எங்களுக்கு தான் சேரு அப்படின்ட்டு யார் சொன்னேன்னா டாக்டர்னு சொல்கிறது. இந்த குடியார்னு சொன்னதுக்கு நான் கொடுக்கலிங்க, அந்த அம்மா வேறு ஓயாமல் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தது, அதனால தான் குடித்தது. எங்கள் திருடன்னு என்கிற வீட்டுக்கார இந்த மருந்து சாப்பிட்டும் குடித்ததுன்னு யார் சொன்னேன்னா டாக்டர். இதுதான் இவங்களோட பித்தலாட்டங்கள். இன்றைக்கி பல பேர்த்த மிரட்டுறது. என்னை வந்து மிரட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவனை ஒரு ஆம்பளையாக தான் நான் தானே வீடியோ போட்டுக்கிறேன் இவ்வளோ சுற்றி. அப்புறம் 5 வீடு மாறி இருப்பேன் 2025. எந்த யூடியூப்பர் மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன காரணம், குடிக்கிறது, தண்ணி போடுறது, பக்கத்து வீட்டில் இருக்கிற ரகலை பண்ணுறது, இதே இவங்க சாதனை. அப்புறம் இதில் வேறு அண்ணா அண்ணி அந்த குழந்த ஸ்கூல் போகிற வரைக்கும் வீடியோ போடுவாங்க. எனக்கு என்னென்னா, அந்த குழந்தைகிட்ட ரொம்ப பாவமாக இருக்குது, எல்லாமே பழகுது. அந்த குழந்தைய ஒரு சுத்தமாக வளர்த்துறதில்ல அந்த அழுக்கச்சி. அந்த பூரி சுடுறதுல இன்றைக்கி பாருங்க வாமிட்டு வருது, கருன்னு இருக்குது, வாமிட்டு வருது அந்த அழுக்கு பெண்மணி. இதுதான் இவனோட வாழ்க்கை வரலாறு. இவனுக்கு ஏது வாழ்க்கை?
இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் மாறி மாறி இதில் வாழ்க்கை வரலாறுக்கு என்ன இருக்குது, என்ன சாதித்தார், அப்புறம் அடுத்தவங்கள பற்றி லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு பற்றி பேசுறது. லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னா நான் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போய் அதில் வர்ற அச்சீவ்மெண்ட்டு, அது விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு அச்சீவ்மெண்ட் கிடையாது. இந்த இளவரசனோட பித்தலாட்டங்கள் அடுத்த வீடியோவில் படிப்படியாக தொடரும். இளவரசனோட முதல் மனைவியோட வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.